ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோங்க. கிரேவி மாதிரி இல்லாமல் அப்படி வதக்கி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு தொட்டுக்க அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடணும். நல்ல வாசனை வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த அளவு வறுத்துக்கலாம். இந்த சப்ஜியில் சேர்த்துருக்கிறது கடலை மாவுனே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாறணுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வைக்கலாம். இருக்கட்டும். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா அப்படியே உருகி வரட்டும். வெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது அப்படியே வாசனை அமக்களமாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய கேப்சிகம்மை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை முதல் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் வதங்கும் போதே பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணினாலும் சரி, இல்லைன்னா துருவிக்கிட்டாலும் சரி, நல்லா வதங்கிரும். அப்போ இஞ்சி போட்டிருக்கிறதே தெரியாது. இருந்தாலும் துருவணுன்னா துருவிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கேப்சிகம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் அப்படியே நல்ல கலரே மாறிடுச்சு. கலர் மாறி நல்லா வதங்கி வரணும். நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா அப்படியே சுருள வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தினதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் நல்லா வதங்கி வரட்டும். கேப்சிகமில் செஞ்சதுனே தெரியாது இந்த சப்ஜி. அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் கடைசியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அருமையாக பண்ணுறோம் இன்றைக்கி. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகணும். மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டுக்கும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூனும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரியாக இருக்கும். கடலை மாவு சேர்த்தினோன்னா அப்படியே ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். கலரும் அப்படியே லைட்டாக மாற ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டு மூடி வைக்கணும். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா இடையில எடுத்து கலந்து விட்டுட்டு மூடி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா கலர் மாறி வதங்கிட்டே வருது பாருங்கள். நல்லா வதக்க அப்படியே கீழே லைட்டாக அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மாறணும். ஃபுல்லாக கலர் மாறணும். கீழே அப்படியே வானிலையில் லேசாக ஒட்ட ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். நல்லா அப்படியே சுருண்டு வருது பாருங்கள். போதும். இந்த அளவுக்கு வந்ததுன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் அப்படியே டார்க்காக மாறி அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்ல கலர் மாறி அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.